ஈசோப்புலாய் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்புலாய் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உயிரு வரைக்கும் உரைகின்ற பனி போல வெண்மையாவோமையா உம் திருவார்த்தையினா. கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே. எல்லாரும் சொல்லுவோமா? மகிமை மகிமை மாறாய நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. எல்லாரும் சொல்லுவோம். உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. கரங்களை உயர்த்து மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. இன்னொரு முறை சொல்லுவோம். மகிமை மகிமை ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 19வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6:19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்க அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல. போதும். மனித குலம் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு தங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார்கள். அடிமைத்தனம் அடிமைத்தனம் ஒரு மனிதனுக்கு எங்கே இருந்து பிறக்கிறது என்று சொன்னால், அவன் எப்பொழுது தனது அவயங்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறானோ அங்கே அடிமைத்தனம் உண்டாகிறது. பொருளாதார அடிமைத்தனம், உலகத்தில் மனிதர்களால் வருகிற அடிமைத்தனம், சரீர அடிமைத்தனம், பலவீனங்களினால் வருகிற அடிமைத்தனம், சிந்தனையில உண்டாகிற அடிமைத்தனம், ஆவியில உண்டாகிற அடிமைத்தனம், ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ்.
எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் கேட்காது, எவ்வளோ மருத்துவங்களை பார்த்தாலும் ஒன்றும் சரியாகாது. அவங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருள் ஆண்டு கொண்டே இருக்கும், கவலை ஆண்டு கொண்டே இருக்கும், துக்கம் ஆண்டு கொண்டே இருக்கும், விரக்தி இருந்து கொண்டே இருக்கும். ஒரு திருப்தியே வராது, எதை குறித்தும் திருப்தி வராது. எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்போடே வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கும். அது ஒரு அடிமைத்தனம். ஒரு அடிமைத்தனம் மனுஷனுக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், தங்களது அவயங்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அசுத்தத்திற்கு ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுப்பையானால் அடிமைப்படுத்தக்கூடிய லைசன்ஸை நம்ம உருவாக்கி விடுகிறோம். You are giving a license to get bond. நீங்க கட்டப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள். ஒவ்வொரு கான்டினென்ட்லையும் ஒவ்வொரு அடிமைத்தனத்தை சாத்தான் வைத்திருக்கிறான். கட்டாயம் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்திலே மனிதன் பிடிபட்டு தான் ஆக வேண்டும். இது அவனால் இந்த பூமிக்கு வந்ததான கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. ஆகையால் எவன் தன்னுடைய சரீரத்தின் அவயங்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறானோ அவன் அடிமையா இருக்கிறான், பிசாசு அடிமையாக்குகிறான். பாவம் ஒரு மனிதனுக்கு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. பாவ சிந்தனை அவனுக்கு ஒரு அடிமைத்தனமான சிந்தனை, தாழ்வான சிந்தனை, ஒரு மேன்மையான சிந்தனையை வாழ்க்கையில ஒருபோது நினைக்க கூடாதபடிக்கு தாழ்மையான சிந்தனையை தருகிறது. பாவம் செய்கிற எந்த மனிதனும் நன்மையை புசிக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் மனித குலத்துக்குள்ளே பாவம் எப்போ வந்ததோ அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆஃப் பாண்டேஜ். முதலாக மனிதன் அடிமைத்தனத்தை உணர்ந்த தருணம் பாவம் செய்த அந்த தருணம் தான். தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து மனித குலத்திற்கு அவர் டொமினியனை தந்தார், ஆளுகையை தந்தார். நீ ஆண்டு கொள்வாயாக, எல்லாத்தையும் ஆண்டு கொள்வாயாக. சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, நோவாவின் காலத்துக்கு முன்பதாக டைனோசர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டைனோசர் போன்ற மகா பெரிய மிருகங்கள் இருந்தது, இன்னும் அநேக மிருகங்கள் இருந்தது அப்படின்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நிறைய பயிர் வகைகள் இருந்தது, பழங்கள் இருந்தது எல்லாம் சொல்றாங்க. அமேசான் காடுகளில் ஸ்தோத்திரம், மனிதரால் உலகம் தோற்ற நாள் முதல் இதுவரை ருசி பாராத பழங்கள் 1000 கணக்கு இருக்குதான். இன்னும் கண்ணில் கூட பார்க்க முடியாத பழங்கள், மனித குலம் ஒருபோது ருசித பழங்கள். ஸ்தோத்திரம். அந்த நன்மைகளை, அத்தனை நன்மைகளை கர்த்தர் ஆதாமுக்கு உண்டாக்கி புசின்னு சொன்னார். இந்த படுவாவி என்ன செஞ்சான்? இதெல்லாத்தையும் விட்டுட்டு எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னானோ அதை புசிச்சா. இவை எல்லாவற்றையும் கர்த்தர் அவனிடத்திலிருந்து எடுத்து போட்டார். பாவம் நமக்குள்ளே தேவன் ஆயத்தம் பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம விட்டு தூரமாக்கும். சிலருடைய கண்களே மறைக்கப்பட்டு இருக்கிறது. தேவ திட்டத்தை காணக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்களை மறைப்பது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவம். நமது பிள்ளைகளை குறித்தும் தலைமுறையை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற அதிசயமான காரியங்களை காணக்கூடாமல் நம்முடைய கண்களை மறைப்பது நமக்குள்ளே இருக்கிற பாவம். ஆபிரகாமுக்கு சந்ததியினுடைய ரோடு மேப்பை கொடுத்தார். ஏனென்றால் அவன் கர்த்தரை தரிசிக்கிறவனாய் இருந்தான். நீங்கள் கர்த்தரை தரிசிக்கிறவனாய் இருப்பீர்கள் சொன்னா உங்களுடைய சந்ததி முதலான ரோடு மேப்பை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் பாவம் அடிமைப்படுத்தி பின்பு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, அதை அவயங்களை, ஜீவியத்தை, சரீரத்தை மரணத்துக்கு கொண்டு போகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா, பாவத்தின் சம்பளம் மரணம்.
சம்பளம் என்று சொன்னால் கான்சிக்வன்சஸ் என்று வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 56வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, போதும், மரணத்தின் கூர் பாவம், sting of death is sin. கூர் என்று சொன்னால் a way, மரணத்தை கொண்டு வரக்கூடியதான பாதை, மரணத்தை கொண்டு வரக்கூடியதான வழி, மரணத்தை கொண்டு வரக்கூடியதான வாசல் பாவம். ஆகையால் மரணம் ஒரு மனுஷனுக்குள்ள, மரணம்னா முழுமையான மரணம், முடிவு இல்லாமல் வியாதி. சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா சாகாம இருக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு தாத்தா இருக்காரு. தாத்தா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா சொல்லுவேன், சாகாம இருக்கேன் அப்படிம்பார். அப்படின்னா வேதனை, வியாதி, ஆஃப் டெத், பாதி மரித்திருக்கிறேன். ஒரு மனிதனுடைய சரீரத்தை எப்பொழுதும் அவனை டார்மென்ட் பண்ணுகிற ஒரு வியாதி இருக்குன்னு சொன்னா அது பாதி மரணம். அநேகருடைய சரீரத்தினுடைய வியாதிக்கு காரணம் பாவம். ஆகையால் மரணத்திற்கு வழிவகுக்கக்கூடியது பாவம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பாவம் எப்படி வந்ததுன்னு சொன்னா, ஒரு மனுஷனிடத்துல, மனுஷன் மூலமாக நமக்குள்ளே பாவம் வருகிறது அல்லது அசுத்தம் வருகிறது. ஆதியாகமம் 3:6 ஸ்திரியானவள் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் கண்டு பறித்து புசித்து போதும். இந்த குடும்பத்திற்கு, ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு குடும்பம் முழுவதையும் அசுத்தப்படுத்துவதற்கு பிசாசு ஒரு நபரை தெரிந்து கொண்டான். அவ சாப்பிட்டு அவளோடு முடிக்கல, அவளுடைய ஹஸ்பண்டுக்கும் வந்து கொடுத்தாள். ஹஸ்பண்ட் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, குடும்பம் முழுவதும் தீட்டுப்பட்டுச்சு. ஒரு குடும்பத்துக்குள்ளே அசுத்தத்தை கொண்டு வருவதற்கு சாத்தானானவன் ஒரு மனுஷனை தான் பயன்படுத்துவான். எப்படி ஒரு மனுஷனுடைய அல்லது ஒரு ஆதாமாகிய, இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமா இந்த பூமியை, மனுக்குலத்தை ரட்சிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டாரோ, அதுபோல பிசாசானவனும் ஒரு குடும்பத்தை அசுத்தத்துக்குள்ளாக தள்ளும்படிக்கு ஒரு மனுஷியை தான் பிசாசு அல்லது ஒரு மனிதனை பயன்படுத்துகிறான். ஒரு மனுஷன் தீட்டுப்பட்டா போதும், குடும்பமே தீட்டுப்பட்ட மாதிரி. ஏனால் அதில் மூலமாய் சத்துருவானவன் அசுத்தத்தை கொண்டு வருகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, அசுத்தம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது, அது எப்படிப்பட்டதான தாக்கத்தை அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்று சொன்னால், 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11, 12, 13 ஆகிய வசனங்கள் வேகமாய் வாசிக்க நம்ம கேட்போம். அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே சத்தியத்தை சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக ஆகையால் நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு
ஒரு ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. அசுத்தம் ஒரு மனிதனுக்கு வரும் பொழுது அவனை அடிமைக்குள்ளாக்குறது. ரோமர் 6:19 இப்பொழுது பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். அல்லேலூயா. முள்ளாதான் எடுக்கணும். பாவம் ஒரு மனுஷனை எப்படி போராடுகிறதோ அதை விட டபுளா நீங்க போராடி தான் ஜெயிக்கணும்னு வசனம் சொல்லுகிறது. ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்க இன்னும் போராடலையே அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. சிலர் நினைக்கிறாங்க பரிசுத்த வாழ்வு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா பாவம் தான் வரும், பரிசுத்தம் வராது. உபவாசிக்கணும், உடலை ஒருக்கணும், காத்திருக்கணும். எவைகள் எல்லாம் அசுத்தத்துக்கு வாசல் இருக்கிறதோ அதெல்லாம் அடைக்கணும், தனியா உட்காரணும், நிம்மதியா இருக்கணும். குறிப்பாக ஹியூமன் ரிலேஷன்ஷிப் உறவை நீங்க துண்டிச்சாலே போதும், நீங்க பரிசுத்தத்துக்குள்ள நீங்க வந்துடலாம். சோஷியல் மீடியா, இன்டர்நெட், அதனோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களையும் இணைப்பது. அதுதான் இன்டர்நெட். வெப்னா ஒரு வலை. அந்த குளோப் இருக்குல்ல, உலக உருண்டை, அதை முழுவதுமாக இணைக்க வேண்டுமென்று உண்டாக்கப்பட்டது தான் இன்டர்நெட், வெப். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 11 ஒரு குரூப் இணையுது. அங்கே இணைஞ்ச உடனே அவங்க செய்கிற வேலை என்னன்னா வானளாவிய கோபுரத்தை நமக்கென்று உண்டாக்குவோம், தேவனை சவால் விடுவோம், சிருஷ்டிகரை சவால் விடுவோம். அதுதான் இந்த நாட்களிலும் சத்துருவானவன் செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு கூட்ட ஜனங்களின் நீதிக்காக அடிமைப்படுத்தி அவர்களை இந்த உலகத்தில் தேவனுடைய பிரஜைகளாக ஏற்படுத்தும்படிக்கு சபையை கட்டுவதற்கு போராடி கொண்டிருக்கையில் இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் ஜனங்களுடைய அவயங்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இன்னும் அடிமையாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். வசனம் சொல்லுகிறது, அவனை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுப்பார், அக்கிரமத்துக்கு ஒப்பு கொடுப்பார். தேவனுடைய கோபாக்கினை ஒரு மனிதனை வந்து முழுவதுமாய் சுட்டரிக்கத்தக்கதான முழுமையான கேட்டிற்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு பாவம், ஒரு சின்ன அசுத்தம் முழுவதுமாய் நம்முடைய சரீரத்தை அழிப்பதற்கு தேவாக்கினியை கொண்டு வருகிறது. ரிப்பெண்ட், ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் சரீரங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளை ஒப்பு கொடுத்தது போல. நம்ம தான் எக்ஸ்பர்ட் ஆச்சே. எதில் எக்ஸ்பர்ட்? அடிமையாக தன்னை வித்து கொடுக்கறதுக்கு, விற்று போடுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுன்னு சொன்னா யாராவது வராங்களா? யூத் மீட்டிங்க்கு ஒப்பு கொடுன்னா யாராவது வராங்களா? வேத வாசிப்புக்கு ஒப்பு கொடுன்னு யாராவது வராங்களா? எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு சூழ்நிலையில பிசாசு ஜனங்களை வஞ்சித்து வைத்திருக்கலாம். மனுஷனுக்குள்ளே பாவம் வருகிற பொழுது முதலாவது நடக்கிறது டிசப்ஷன், ஏமாற்றம், வஞ்சகம், பொய். 9ஆம் வசனம். அசுத்தம் உனக்குள்ள வரும் பொழுது சாத்தான், நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க, சாத்தானின் செயலின்படி சகல வல்லமை. பாவத்துக்கு வல்லமை உண்டு, அசுத்தத்துக்கு வல்லமை உண்டு. அசுத்தம் ஒரு மனிதனை அடிமையாக்க வேண்டும் என்று சொன்னால் வல்லமை இல்லாமல் ஒருத்தனைய அடிமையாக்க முடியாது. ஒரு துர்க்கிரியை நீ செய்ய வேண்டாம் நினைத்தும் அதை அடிக்கடி செய்து கொண்டிருக்கிற என்று சொன்னால்
உன்னை துக்கப்படுத்துகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை அபிஷேகத்தை துக்கப்படுத்துகிற ஒரு காரியத்தை விட வேண்டும் என்று நினைத்தும் விட முடியவில்லை என்று சொன்னால், பாவம் தனது சகல வல்லமையோடு உன்னை அடிமைப்படுத்தியிருக்கிறது. Do not take it easy. Do not take it easy. உன்னை ஆண்டு கொண்டு வருவது ஒரு வல்லமை. அசுத்தம் ஒரு வல்லமை, பாவம் ஒரு வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வல்லமை என்ன செய்கிறது? பொய்யான அற்புதங்களோடும். பொய், அசுத்தம் என்பது பொய். பாவம் பொய்யை கொண்டு வருகிறது. டிசீவிங், வஞ்சகத்தை கொண்டு வருகிறது. முதலாவது கொண்டு வருகிறது என்னன்னா டிசப்ஷன், வஞ்சகம். டிசப்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா, அட்ராக்டிவா ஒன்றை காண்பித்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருவது தான் டிசீவ். பிசாசு என்ன செய்கிறான்? பாவத்தை வைத்து வஞ்சகமான காரியங்களினாலே நம்முடைய இருதயத்தை ஈர்க்கிறான். இரண்டாவதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பு. இதெல்லாம் சொன்னா யாருக்காவது பிடிக்குமா? சத்தியத்தை சொன்னா யாருக்காவது விருப்பம் இருக்குமா? சத்தியத்தின் மீது அன்பு இல்லாததினால பாவத்தின் மீது அன்பு, அதன் மீது ஆர்வம் உண்டாகிறது. 11ஆம் வசனம், பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது சத்தியத்தை விசுவாசியாமல், சத்தியம் சொன்னா உண்மையை நம்பாமல், உண்மையை நம்பாமல். உங்களுடைய இருதயம் எதை நம்பி இருக்கிறது? வசனத்தை நம்புகிறதா? தேவனை நம்பி இருக்கிறதா? கர்த்தரை நம்பி இருக்கிறதா? அல்லது இந்த உலகத்தில் உள்ளவைகளை நம்பி இருக்கிறதா? இச்சை சபைக்குள்ள வந்த உடனே, இருதயத்துக்குள்ள வந்த உடனே, ஒரு மனுஷனுடைய சிந்தைக்குள்ள வந்த உடனே அவன் செய்கிற முதல் காரியம் சத்தியத்தின் மீதுள்ள அன்பு எடுபட்டு. 11ஆம் வசனம், சத்தியத்தை விசுவாசியாமல் நம்பாமல். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நம்புவோம். ஜியோ கம்பெனிக்காரன் கொடுக்கிற ஆஃபரை நம்புறோம் நம்ம. ஆனா கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை யாராவது நம்புறோமா? ஏர்டெல்காரன் கொடுக்கிற ஆஃபரை நாம நம்புறோம். கிரிப்டோ கரன்சிலாம் இப்போ இருக்கு, பிட்காயின் அப்படிலாம் இருக்குது. யாருன்னே தெரியாது, எங்க பேங்க் இருக்கு, யார் இதை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்க? முதலீடு செய்யறாங்க. மார்க்கெட் பிளேஸ் இருக்கு, வர்த்தகம், யாருன்னே தெரியாது, எங்க கம்பெனி எதுன்னு தெரியாது, ஆனா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் முழுமையாய் நம்மிடத்தில் இறங்கி வந்து வாக்கு தத்தங்களை தந்து நம்மை வர்த்திக்க பண்ணது குறிதான எல்லா நம்பிக்கையின் வார்த்தையும் விசுவாச வசனங்கள் நமக்கு தந்தாலும் நம்ம என்ன செய்கிறது? அதை நம்புறது இல்லை. ஏனென்றால் மனிதனுக்குள்ளே பாவம் மாசமாய் இருக்கிறது. 12ஆம் வசனத்துல பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான, பாவம் வந்த உடனே பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான தைரியம் வருகிறது. பாவம் நன்மையை தருமா? தரும். சந்தோஷத்தை தருமா? தரும். பாவம் மேன்மையை தருமா? தரும். ஐடி ஃபீல்ட்ல பாவம் செஞ்சாதான் உயர்வு. சினிமா ஃபீல்ட்ல பாவம் செஞ்சாதான் உயர்வு, கணம், ஐடென்டிஃபிகேஷன். பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான காரியங்களை பாவம் வகுத்து கொடுக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்மிடத்துல பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் ஒருவரும் என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது, ஒருவனும் எனக்குள்ளே அசுத்தம் இல்லை என்று சொல்ல முடியாது, ஒருவனும் என்னை தீட்டுப்படுத்தவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சரீரத்தின் அவயத்தின் மூலமாய் அசுத்தம் ஒரு மனிதனுக்குள்ளே நுழைகிறது. ஒரு அவயம் போதும், ஒரு அவயம் போதும், ஒரு அவயம் போதும். யூதா எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்படியே சோதோம் கொமோரோ பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியின் அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சோதோம் கொமோராவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்து பொசுக்கத்தக்கதான அவர்களுடைய பாவம், அவங்களுடைய அசுத்தம் தேவனிடத்தில் எட்டினது, அவ்வளவா உயர்ந்தது. ஆனால் சோதோம் கொமோரா பட்டணத்தார் மாத்திரமல்ல, அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போலவே. ஒரு அவயம், சரீரத்தின் ஒரு அவயத்தை தான் பிசாசு அடிமைப்படுத்துகிறான். முதலாவது குறிப்பாக கண்ணு. ஸ்தோத்திரம். கண்ணு வைத்து சரீரம் முழுவதையும் சத்துருவானவன் அடிமைப்படுத்துகிறான். கை கால் போகக்கூடாத இடத்துக்கு போறது. ஒருத்தர் சொல்றாரு, 6 மணி ஆனா என்ன அறியாமலேயே என் காலு சாராய கடைக்கு போயிருது சார். 6 மணி காலு விறுவிறுவிறு நடக்குன்னா புரிஞ்சுக்கணும், இப்ப மணி எத்தனை? ஒரு மாதிரி ஃபீல் வருது அப்படின்னு சொன்னோம்னா மணி ஆச்சு, நேரம் ஆச்சு. ஒரு மாதிரி ஃபீலிங் வருதுன்னா ஆச்சு, அதை செய்யலாம் இதை செய்யலாம் தோணுது. 3 நாள் சோறு போடாம உன் சரீரத்தை வச்சு பாரு, கண்ணு கூட தெரியாது. கண்ணு தெரிஞ்சதானே பாவம் செய்வ. வயிறு ஃபுல்லா இருக்கத்தானே தோணுது. சோதோம் கொமோராவனுடைய பாவத்துக்கு முக்கிய காரணமே வயிற்று புடப்பு தான். சோறு எங்க நிறைய இருக்கோ அங்கே பாவம் நிறைய இருக்கும். அதனால தான் கர்த்தர் ஒரு நாள் சொல்றாரு, அப்பம்ங்கிற ஆதரவு கோலை நான் என்ன செய்வேன்? உடைப்பேன். உனக்கு அப்பம் இருக்கிறதுனால தான் நான் பாவம் செய்யறேன், அப்பம் இருக்கிறதுனால, திருப்தியா இருக்கிறதுனால பாவம் செய்யறேன். காலு போகுது, கையு போகுது, இருதயம் போகுது, சிந்தனை போகுது, கண்ணு போகுது, குதுன்னு இருக்கு. ஒரு இடத்துல நிக்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. 3 நாள் சோறு போடாம போடு, சரியா போயிடும். அதுக்கு தான் சுத்திகரிப்பு கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அவயத்தின், ஒரு பட்டணத்தின் மூலமாய், ஒரு சோதோமை கொண்டு, ஒரு கொமோராவை கொண்டு சுற்றி இருக்கிற எல்லா பட்டணத்தாரையும் அதே பாவத்துக்குள்ளே தள்ளினது போல ஒரு அவயத்தின் மூலமாய் முழு சரீரத்தையும் முழு சபையையும் சத்துருவானவன் பாவத்துக்குள்ளே அவன் அடிமையாக்குகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அடிமைத்தனம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ளே பாவத்தை உயிரோட வைக்கிறது. கவனிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 9:48 வாசிக்கும் பொழுது, மார்க் 9:48 அங்கே அவர்கள் புழு சாகாமலும், புழுன்னா என்னன்னு தெரியுமா? பூமியில அவங்க வளர்த்தாங்கல்ல பாவம், அதுதான் புழு. பூமியில அவங்க சோறு போட்டு வளர்த்தாங்கல்ல பாவம், அசுத்தம், அக்கிரமம், அதுதான் புழு.
நரகத்துல நீ ஒருபோதும் நீதிமானாய் மாறி தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கூடாதபடிக்கு உன்னை நித்தமும் அந்தகாரமும் அந்த அக்கினி கடலிலே உன்னை நடத்தி வைப்பதற்கு உன்னை தகுதி உள்ளதாய் வைத்திருக்கிறது என்னன்னா, பூலோகத்திலே நீ செய்து கொண்டிருக்கிற பாவம். பாவம் என்ன செய்கிறதுனா, புழுவை போல நரகத்திலே அவனை ஒருபோதும் தப்பிக்க விடாதபடி அவனை அடிமைப்படுத்தி வைக்கிறது. மத்தேயு 23:32-33 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஜனங்களை பார்த்து சொல்றாரு, பரிசேயர் சதுசேயர் எல்லாரையும் பார்த்து அங்க லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு முறை சொல்லும் பொழுது 32 வசனத்துல, நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். 33, சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே. அப்படின்னா அவங்க சர்ப்பமா? ஜனங்கள் தான். விரும்பன் குட்டிகளே அப்படின்னா அவங்க விரியன் பாம்பு குட்டிகளே, அவங்களாம் வைப்பர்ஸ் அவங்க இல்ல. அவங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதான பாவம் எப்படி இருக்கிறது? சர்ப்பத்தை போல இருக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளை போல இருக்கிறது. அவர்களுக்குள்ளே கிரியைகள், பாவ கிரியைகள் எப்படி இருக்கிறது? சர்ப்பத்தை போல தீங்குள்ளதாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்யும் பொழுது சர்ப்பங்களையும் கொல்லிவாய் சர்ப்பங்களை வந்து கர்த்தர் அனுப்பினார். கொல்லிவாய் சர்ப்பம் ஜனத்துக்குள்ளே வரும் பொழுது ஜனங்களை கடித்து போட்டது. அந்த சர்ப்பத்தினாலே அநேகர் மடித்து போனார்கள். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அது நம்முடைய ஆத்துமாவை திங்கும், நமக்கு மரணத்தை கட்டளையிடும். பாவமானது சர்ப்பத்தை போல நமக்குள்ளே கிரிகளை நடப்பிக்கிறது. சொல்லுங்க. ஒரு சண்டே ஸ்கூல் கதை, ஒரு பாம்பாட்டி தெருவாய் பாம்பு ஆட்டி ஒரு மலைப்பாம்பை வளர்த்து வீட்டில் அவ்வப்போது தெருக்களின் முளையில் நின்று ஜனங்களை கூப்பிட்டு விளையாட்டு காமித்து, அந்த சர்ப்பம் மலைப்பாம்பு திடீரென்று தன்னை விழுங்குவதை போல நாடகம் அடித்து பின்பு தன்னை தப்புவித்து கொண்டு ஜனங்களிடத்தெல்லாம் பயம் காட்டி வசூல் செய்து பொழப்பு நடித்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் இவன் மது அருந்தி குடித்து நடிப்பதை போல நடித்து அதை தான் வைத்து தன்னுடைய சரீரத்தை சுற்றி வைத்திருக்கிறதான அந்த மலைப்பாம்புக்கும் குடிக்க கொடுக்கதை போல குடிக்க கொடுத்து இப்படியாக நடனம் அடித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் அந்த சர்ப்பம் அவனை விழுங்குவதை போல இவன் நடிக்க வரும் பொழுது அந்த சர்ப்பம் அவனுடைய தலையை கவ்வினது. வழக்கம் போல சுற்றி இருக்கிற கூட்டத்தாரெல்லாம், ஐயோ இந்த மலை பாம்பு என்னை விழுங்குகிறது, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது போல இன்றைக்கு கூக்குரலிடுகிறான். ஆனால் இது நடிப்பு இல்லை, இப்பொழுது உண்மையாகவே பாவம் அந்த பாம்பு அவனை விழுங்க ஆரம்பித்தது. எல்லாருமே வழக்கம் போல செய்கிற நடிப்பு தானே என்று சொல்லி சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு கைகளை தட்டி கூக்குரல் சத்தம் போட்டு ஹே 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 எல்லாம் கத்துறாங்க. ஆனால் அந்த மனிதன் உண்மையாகவே என்னை பாம்பு விழுங்கிறது என்று அவன் கூக்குரலிட்டும் ஒருவரும் அவனை ரட்சிக்க முன் வரவில்லை. கொஞ்ச நேரத்தில் மூச்சு திணறி அவன் மரித்து தரையிலே சுருண்டு விழுந்தான். இதை கண்டவுடனே எல்லா ஜனங்களும் ஓடி போனார்கள். வளர்த்தான், பாம்பு நல்லா இருக்கு, பணம் தருகிறதுன்னு வளர்த்தான். வளர்க்கிறியா? பாவத்தை வளர்க்கிறியா? அசுத்தத்தை வளர்க்கிறியா? பணம் வருகிறது பாவம் செய்கிறியா? பாவ தொழில் செய்கிறியா? பாவம் பணம் தருகிறதுக்காக அசுத்தத்தை கொண்டு வர காரியங்களே உன் கை போடுகிறதா? உன் கால் நடக்கிறதா? ஒரு நாள் இந்த பாம்பாட்டியை எப்படி விழுங்கினதோ அது போல பாவம் ஒரு மனிதனை விழுங்கி போடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உபாகமம் 32:23 வாசிக்கும் பொழுது,
கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். தொடர்ந்து பிடிக்கணும் அறிங்க. ஆங்கில வேகம் டிரான்ஸ்லேஷன் வேற மாதிரி இருக்கு, நான் வாசிக்கிறேன். Be sure your sin will be find you out. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னா பாவம் உங்களை காண்பித்து கொடுக்கும். Be sure your sin will find you out. நல்லா கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்றேன். பாவத்துக்கு வல்லமை இருக்கு, பாவத்துக்கு அறிவு இருக்கு, பாவத்துக்கு ஜீவன் இருக்கு, பாவத்துக்கு ஆளுகை இருக்கு, பாவத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதனால பாவம் நம்மை ஒரு நாள் காண்பித்து கொடுக்கும், மறைக்கவே முடியாது. ஏனென்றால் பாவத்திற்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் என்ன செய்கிறதுனா நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நமக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வருகிறது. அதுதான் அவனுடைய திட்டமே. அவமானத்தை கொண்டு வருவதும் அவகீர்த்தியை கொண்டு வருவதும் அதுதான் பாவத்தின் திட்டம். ஆகையால் நீதிமொழிகள் 22:8 வாசிக்கும் பொழுது, அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். He who sows iniquity will reap sorrow. பாவத்தில் இருக்கிறவன் ஒருபோதும் சந்தோஷத்தை அறுவடை செய்ய முடியாது, அவன் துக்கத்தையே அவன் அறுவடை செய்கிறான். எப்படிங்க பாவம் உள்ள வருது? ஒரு அவயத்தின் மூலமாய், ஒரு மனிதன் மூலமாய். ரோமர் 5:12 வாசிக்கிறோம், நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உதாரணமாக நம்ம இந்த 2 நாட்களாக நாம் தியானித்த பொழுது யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா அந்த நாட்டை சுத்திகரிக்கும்படிக்கு சமாரியா ஸ்திரீ ஒருவரிடத்து தேடி போனார். அந்த வகை வாசித்தீங்கன்னா, சமாரியா நாட்டுக்கு போகிறதுக்கு இயேசு கிறிஸ்து போனார். மதியானம் உச்சியான வெயில்ல அந்த கிணத்தண்டையில போய் உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காத்திருந்தார், யாராவது வரமாட்டாங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சமாரியா இந்த நாட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, விடுவிக்கணும், சுத்திகரிக்கணும், ரட்சிக்கணும் சித்தம் கொண்டு கிணத்தண்டையில நிற்கிறார். சமாரியாருடைய, நல்லா கவனிங்க, சமாரிட்டன்ஸ் அல்லது சமாரியர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் 34வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேத்தின் பிரபுவுமாகிய சீகேம், இந்த பட்டணம் பேரு சீகார், சீகேம் சீகார், ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், கவனிங்க, உங்களுக்கு புரியும். சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். நல்லா கவனிங்க, சீகேம் என்பவன் தீனாள் என்பவனிடத்தில் சயனித்து தீட்டுப்படுத்தினதினாலே அவனுக்கு பின்பு உண்டானதான சமாரியா பட்டணம் முழுவதும் இதே வேசித்தனத்தின் பாவத்தினாலே முழுவதுமாக திட்டுப்பட்டிருந்தது. ஒரு மனுஷனுடைய பாவத்தின் மூலமாக எல்லையே திட்டுப்பட்டிருந்தது. ஒரு மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக அங்கே சமாரியா நாடு முழுவதும் பாவத்தினாலே நிரப்பப்பட்டிருந்தது, அசுத்தத்தினாலே நிரப்பப்பட்டிருந்தது. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் சமாரியா ஸ்திரீ. சமாரியா ஸ்திரீ தான் சமாரியா பட்டணத்திலே, அந்த சமாரியா நாட்டிலேயே பிரதான பாவி. அவர் சொல்லும்போது சொல்றா, எனக்கு 6 புருஷங்க இருக்கிறாங்க, கணக்கில் வந்தது 6, கணக்கில் வராமல் போன இன்னும் தெரியாது.
ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமே, ஆனால் ஆண்களுடைய நிலைமையை நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் சமாரியா பட்டணம் முழுவதுமாய் அசுத்தத்துக்கென்று அடிமைப்படுத்தப்பட்ட பட்டணத்தை கர்த்தர் சுத்திகரிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சீகேம் என்கிற ஒரு மனிதன் மூலமாய் ஒரு அடிமைத்தனம் வந்ததோ, அதே போலவே ஒரு ஸ்திரீ மூலமாய் அந்த பட்டணம் முழுவதும் பரிசுத்தப்படுவதற்கும் அசுத்தத்திலிருந்து நீங்கப்படுவதற்கும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகையால் நாம், நம்முடைய குடும்பம், நம்முடைய பட்டணம், நமது சபை, நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குணத்தான் இனத்தான் யாவரும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் நீதிமன்களாக்கப்படுவதற்கும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் நாம் ஒருவராலே சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு கர்த்தருடைய ஆவியானவரை பயன்படுத்துகிறார் என்று நாம் படித்தோம். இந்த கான்வர்சேஷன்ல சமாரியா ஸ்திரீ மூலமாய் அங்க சமாரியா நாட்டுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பை, ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருவதற்கு தேவன் தண்ணீரை அடையாளமாக கரத்தில் எடுக்கிறார். தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். பரிசுத்த ஆவியானவரால் தான் விடுதலை உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீத்து 3:5 நாம் வாசிக்கும் பொழுது, தீத்து 3:5 யாரா ஒருவர் சத்தமா வாசிங்க. நாம் செய்கிற நீதியின் கிரிகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் இரக்கத்தின்படியே, நல்ல கவனிங்க, மறு ஜன்ம முழுக்கினாலும் ஞான ஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவினாலே புதிதாகிறதுனாலே நம்மை ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் இந்த 2 நாட்களில் நம்ம தியானித்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நம்மை சுத்திகரிக்க ஒருவராலும் கூடாது. ஏனென்றால் அவர் ஜனத்தின் மீது சுத்த ஜலமாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர்னா சில நினைக்கிறாங்க, அவளுக்கு தான் ஆகும், புருஷன்மார் நினைக்கிறது அவளுக்கு தான் அது சரி. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க? அன்னி பாஷை பேசுறதுக்கும் நிறைய நேரம் ஜெபம் பண்றதுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் பாஸ்டருக்கு தான் தேவை, நமக்கு இல்லை இல்லை இல்லை. பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்முடைய சரீரம் மீட்கப்படுவதற்கும் நித்திய ஜீவனை அடைவதற்கும் பரிசுத்த ஆவியானவரை அன்றி வேறு ஒருவர் இல்லை. ஏனென்றால் அவரே நம்மை சுத்திகரிக்கிறதான சுத்த ஜலம். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நீங்க முடிஞ்சா வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. எசேக்கியேல் 36 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மாம்சத்திலும் விடுதலை தருகிறார். 27 வசனம், ஆவியிலும் விடுதலை தருகிறார், உள்ளத்திலும் விடுதலை தருகிறார். ஸ்தோத்திரம். கோதுமையை வரவழைத்து பஞ்ச காலத்திலும் நம்மை பட்டினிலே இடாமல் நம்முடைய வயலிலும் ஆசீர்வாதி தருகிறார். விருட்சத்தின் கனியினாலும் நம்மை போஷிக்கிறார். ஒரே ஒரு விமோசனம் தான் உண்டு, ஒரே ஒரு வழிதான் உண்டு. எல்லா அடிமைத்தனத்திலும் விடுவிப்பதற்கு அவர் பரிசுத்த ஆவியானவரே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஜலத்தின் மீது அசைவாடுகிறதை போல ஜனத்தின் மீது அசைவாடி, எசேக்கியேல் 36:25 வாசிக்கும் பொழுது, நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்கள் எல்லா சுத்தங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி சுத்தமாக்குவேன். எவ்வளவு அருமையான ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சுத்தமாவீர்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீங்கள் சுத்தமாவீர்கள், நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. நான் சுத்தமாவேன், என் குடும்பம் சுத்தமாகும். என்னாச்சு? குடும்பத்துக்கு மட்டும் சவுண்டு கம்மி ஆயிடுச்சு. என் குடும்பம் சுத்தமாகும், என் சந்ததி சுத்தமாகும்.
என் கையின் கிரியைகள் சுத்தமாகும், என் நடைகள் சுத்தமாகும், என் சரீரம் சுத்தமாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 32 உபாகமம் 32:2 மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனி துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அதைத்தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 12 மணி தாண்டிடுச்சா விடுறோமா? மழை வேண்டாம் நில்லுன்னு சொன்னா நிக்குதா? பனி வேண்டாம். ஆவியானவர் மலையை போலவும் பனியை போலவும் ஒருவனுடைய இருதயத்தில் இறங்கி அவனை அசுத்தம் நீங்க சுத்திகரிக்கிறார். மழை, வெள்ளம், தண்ணீர், பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாட்களில் இந்த உலகத்தில் எல்லா மனிதனையும் அசுத்தத்தினாலே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அசுத்த நீங்க குணமாக்குகிற மலையெல்லாம் நினைக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் வாசித்த முதல் வசனத்தில், முன்பு நீங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க. பயப்படாதீங்க. ஐயோ நம்மளை மதம் சில நினைக்கிறாங்க, நம்மளை மதம் மாத்திடுவாரோ அப்படின்லாம் சொல்லிட்டு சில சொல்லாமல் இருக்கீங்க. இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி என் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ரமாரா ஷக்கராதி நமனா உராபா ஷக்கராதி நினைக்கிறது நமா. நம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் மலையாய் பனி போல நம் மீது இறங்கி நம்மை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி இதோ அவருடைய சமூகத்தில் அவருடைய பார்வையில் குற்றமற்றவர்களாய் நிற்கத்தக்கதான பூரண சர்க்குராய் நம்மை மாற்றும்படி எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுத்து நாம ஜெபிப்போமா? மரபா ஷேகரா தினமனா திருதினமா. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு, பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு சொல்லுங்க. இப்பொழுது என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாம் ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க, கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க. ரிபரா கராதி பிதாவினுடைய நீதி நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து தனது சரீரத்தில் நடப்பிக்கும்படிக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்ததை போல இந்த காலை வேளையிலே தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் மலையை போல அவர் வர்ஷிக்க பண்ணுவார். மலையாய் நம்மிலே அவர் இறங்குவார், பனியை போல இறங்குவார். ரமா ஷரப ரிகா ரதினமா திகத ரமன கதர் ரதினமா. எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் முழங்கால படிட்டு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நோக்கி ஜெபிங்க. யாருடைய கண்களிலாவது ஒரு சொட்டு கண்ணீராவது வரட்டும். உண்மையா என்னுடைய சரீரத்தை இனி நான் பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். பாவத்துக்கு இல்ல, அக்கிரமத்துக்கு இல்ல, அவமானத்திற்கு அல்ல, துர்க்குறிகளுக்கு அல்ல, பொறாமைக்கு இல்ல, இச்சைக்கு இல்ல, பொறணிக்கு இல்ல, இருமாப்புக்கு இல்ல, கசப்புக்கு இல்ல, வெறுப்புக்கு இல்ல, நீதிக்கென்று. எல்லாரும் கரைகளை தட்டி ஆவிலே நிறைந்து, ஆவிலே நிறைந்து இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சபையை சுத்திகரிக்கும்படிக்கு அவர் வெள்ளத்தை போல இறங்குகிறார், மலையை போல இறங்குகிறார், பனியை போல இறங்குகிறார். அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி மலையை போல இறங்கி பனியை போல இறங்கி உங்களையும் உங்கள் சரீரத்தையும் பாவத்திற்கு இல்லாமல், அசுத்தத்திற்கு இல்லாமல், அநீதிக்கு இல்லாமல்
மகிமை, நீதிக்கு, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு, பரிசுத்த வாழ்வுக்கு ஒப்பு கொடுப்போம். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து நான் எப்படி அறிக்கை பண்றேன் பாருங்க. இதே மாதிரி நீங்க அறிக்கை பண்ணுங்க. என் சரீரத்தை இப்பொழுது இப்பொழுது, நாளைக்கு இல்ல, இப்பொழுது இப்பொழுது. Come on, come on, Church of God, the mighty hand of God is upon you. ரிமனா திகா திரபோ ரிகரபோ திக தரத்திரதியனமா. இன்றைக்கு என்னுடைய சரீரத்தை பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் ஆமென் ஆமென். ரபா திகா தின மேனேகோ ரிமரபரகதரதிரே. Yes, 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 yes. சிலுவை மரணம் ஒரு கொடிய மரணம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். என் சித்தம் அல்ல, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீர தேவைக்கு என்னை அர்ப்பணியாமல் பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீதியின் கிரியையாகிய சிலுவை மரணத்தினாலே உண்டாகிறதான பாவ மன்னிப்பினுடைய கிரிகளுக்கு, பலிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். A work of atonement, பாவ நிவர்த்தி அடைவதற்கான கிரியைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவையை நினைவு கூறுங்க. அவர் செய்ததான் நீங்களும் செய்யுங்க நம்ம கற்றுக் கொடுக்கிறார். புதுசா எதுவும் உங்களிடத்துல கர்த்தர் கேட்கல. வாலிப பிள்ளையே, இயேசு உன்னிடத்துல புதுசா எதுவும் கேட்கல, செய்ய முடியாத எதுவும் கேட்கல. தான் சிலுவையின் பாடுகளிலே எப்படி பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அது போலவே நீ உன் சரீரத்தை அசுத்தத்துக்கு இல்லாம பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி, நீதிக்கு ஒப்பு கொடுக்கும்படி, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி அவங்களுடைய ஜீவத்தை கேட்கிறா. அவருடைய சிலுவை நினைவு வருவோம். கொஞ்ச நேரம் அவர் சிலுவின் பாடுகளை உங்க சிந்தனைக்கு கொண்டு வாங்க. உங்க சிந்தனைக்கு கொண்டு வாங்க. காயப்பட்டவர்களுடைய கரங்களை பாருங்க, காயப்பட்டவருடைய பாதங்களை பாருங்க, காயப்பட்ட அவர் முதுகை பாருங்க, காயப்பட்ட ஒரு சிரசை பாருங்க, காயப்பட்ட ஒரு விழாவை பாருங்க. இரத்த கோலத்திலே எருசலேம் வீதியிலே நடந்து வந்த நமது நஸ்ரீனாகிய இயேசுவை நோக்கி பார். உன்னை பாவம் கலர உன்னை விடுதலையாக்குவார். தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லாரும் சொல்லுறாங்களா? என்னை யோசித்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே,
எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லாரும் நேர்முழங்கால் நிலைங்க கொஞ்ச நேரம். என்னை நேசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. குருதி சேர்ந்து பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குருது சேர்ந்து பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. கரங்களை உயர்த்தி என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எல்லாரும் சொல்றீங்களா? என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. மீண்டும் என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை நேசித்தீரே, என்னையோ ரமணரதே ஷேதிகராதினே. மீண்டும் மீண்டும் உண்மையாய் அன்பை உணர்ந்து சொல்லுங்க. என்னை நேசித்தீங்கப்பா, என்னை நேசித்தீரே. ஹalleluya.